ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஎம்சி. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பிரேக்குக்கு போகிற திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்குது. பழைய வீடியோஸ்லாம் வ்ளாக் எடுத்து அப்படி போட்டு கொண்டு தான் இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோமே, சும்மா இருந்து கொஞ்சம் பேசுவோம், தெரிஞ்ச நாலேஜை அங்கால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீ உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்றில் இந்த வீடியோ வந்து எடுக்க வந்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் நான் மட்டும் பேச போகிறது இல்லை, என்னையோட இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் வேறு யார் இல்லை, அப்துல்லா நசீர். யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவருக்கு இன்னொரு சேனல் ஒன்று, அதில் வ்ளாக் அதுவெல்லாம் எடுத்து போடுறேன். ஆனால் இங்கிலீஷில் தான் போடுறது எல்லாமே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி எப்படி சொல்ல தோணு, அது கடமை கண்ணியும் கட்டுப்பாடுவாங்க. முன்னுக்கூட சொன்னா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்ப்பாங்க. சின்ன ப்ரொமோஷன் தான். தனியாக பேசாமல் அவரோடையும் பேசுவோம்னு சொல்லிட்டு அவரையும் இழுத்து வச்சு இங்கால இருக்க வச்சு பேசுகிறோம். என்னத்தை பற்றி பேச போகிறோம்டாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இது யோசிச்சு ஆனால் செய்யலை. ஏன் செய்யலைண்டாக்கா, சோம்பேறி. பெரிய பிளான்லாம் இல்லை, சும்மா இருந்து வாக்கி வாரது வளர்த்துரு, அவ்வளோதான். இப்போ கூட செய்வோம் சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டீங்க? யோசிச்சு பாரு, 3 மாசமா யோசிச்சு செய்யறேன். எவ்வளவு பெரிய பிளான் இது. அவ்வளோ யோசிச்சான வீடியோ பார்த்தவங்களுக்கு விளங்கும். இதே ஒரு மனுஷன் எவ்வளவு 3 மாசமா யோசிப்பானா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீடியோ டாபிக் தான். டாபிக் என்னது? கம்ஃபர்ட் ஜோன். அது நீங்க தமிழ்ல பார்த்தே தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. எப்படியும் கம்ஃபர்ட் ஜோன் நான் எடுத்து வீடியோவும் செய்ய போறோம். அதை பத்தி தான். அந்த 3 மாசம் இவ்வளோ பெரிய பிளேன் ஆகினதுக்கு காரணம் எனக்கு கம்ஃபர்ட் விட்டு எனக்கு வெளியே வரையலாம் இருந்தது சொல்லிட்டாங்க. அந்த கம்ஃபர்ட் சுட்டி வெளியே வந்திருந்தேன்டாக்கா, அது 3 மாசத்துக்கு முதல்ல இந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. அது ஒரு பண்ணி செய்யாமல் இருந்தது ரீசன் என்ன கம்ஃபர்ட் தான். ஸோ அதை பற்றியே பேசுவோண்டு வந்தது. மெயினாக அப்துல்லாவை கூப்பிட்டது ரீசன் வந்து அவரோட கம்ஃபர்ட்டை உடைச்சி ஒரு வீடியோன்னு செஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் வீடியோவாக செஞ்சு வச்சுக்கிறார் ஷோர்ட்ஸில். இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை. அப்போ அதை பற்றி எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர்கிட்ட அதை பற்றி பேசுவோம்னு வந்துக்கிறேன். ஸோ அப்துல்லா நசீர் இருக்கிறாரு, அவரும் என்னையோட கொஞ்ச நேரம் பேசுவார். கம்ஃபர்ட் ஜோன் என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் தரவாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நான் என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன் என்னென்னு பார்ப்போம். நாங்கள் இது டெய்லி செய்கிற ரிஸ்க் எடுக்காமல் செய்கிற ஒவ்வொரு வேலைகள் தான் செய்ய பயம் இல்லாமல் நிம்மதியாக நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோன். எதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் வராது, எங்களோட பாட்டில் எங்களோட வேலையை செஞ்சுட்டு போகலான்ற ஒரு ஜோன் ஒன்று இருக்குதா. ஒரு பெரிய பொடி டயர்ட் ஒன்றும் இல்லாமல், பொடியில் ஒரு டயர்ட் ஒன்றும் இல்லாமல், ஒரு ரிஸ்க் எடுக்காமல் அப்படி இருக்கிற ஒரு ஜோன் ஒன்றுண்டா தான் கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லா மனுஷங்களுக்கும் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போ சொல்ல போனேன்டாக்கா, வெள்ளை எலிமினண்டா மூஞ்சி கழுவுறனோ இல்லையோ கையில் ஃபோன் எடுத்தாச்சு, டீ ஒன்று வரும். அந்த டீ அதை குடிச்சிட்டு ஒரு ஒரு ஹவர் நான் ஃபோன் கிண்டுவேன். அந்த சுகம் இதுதானே, அந்த சுகம் வந்து வேற எதுலையும் கிடைக்காது. அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க சாப்பாடு அடிச்ச உடனே தூங்குற ஒரு சுகம் நீக்குது, அதே மாதிரி எலிமின உடனே டீயை குடிச்சிட்டு போனை பாக்குறேன், அது ஒரு சுகம். நீங்க சொல்ல போலதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் கூட ஒரு நேரத்துல இந்த வெள்ளை எலிமினோடனே எனக்கு டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஆனா எலிமினாக்கே போனை பார்ப்பேன். போனை பார்த்து திருப்பி ஒரு தூக்கமோடு வரும். போனை பார்த்தோன்னே அந்த போனை எங்க ஈக்கும், தலைக்கு மேலையா தலைக்கு இல்லையான்னு கூட தெரியாது. அப்படியே ஒரு தூக்கமோடு இருக்கும். திருப்பி எலிமினா திருப்பி போனை பார்ப்பேன். அதுக்கப்புறம் திருப்பியும் உண்மைக்குமே அது சொல்லி வேலை இல்லை. இதே நீங்க பாருங்க, இப்ப ஒரு பவளைக்கெல்லாம் சாப்பாடு அடிச்சுட்டு தூக்கம் போதும் இல்லையோ, அந்த போனை பார்த்து கொண்டே ஒரு தூக்கம் போச்சுண்டா அதுக்கு மேல ஒண்ணுமில்ல எடுத்தா தோணும். அந்த பவல் சாப்பாடு அடிச்ச போறோம் தூங்குற தூக்கம் தானே. உண்மைக்குமே எதுலயுமே அப்படி ஒரு தூக்கம் கிடையாது. நீங்க நைட்டுக்கு எவ்வளவு நேரத்தோட வேணா தூங்குங்க, ஆனா அந்த சாப்பாடை திண்டு சாப்பாடு அடிச்சு கைய கழுவி தண்ணியை குடிச்சிட்ட உடனே ஒரு தூக்கம் ஒன்று வரும் பாருங்க. அதுதான் தூக்கம். நான் உடுப்பு காய போட்டு ரொம்ப வந்து உடுப்பு எல்லாத்தையும் குமிச்சு கொண்டு தருவா, அதை மடிக்க சொல்லி. ஆனா மடிக்காம கபட்ல அடைக்கிறது பார்க்க போக்கல அசிங்கமா தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல விட்டுட்டு தானே. ஆக்கள் வந்தாலும் கபடு திறக்க கூடாதுன்னு சில சின்னவள் வந்து திறப்பாங்க கபடு. அப்படியே நீங்களும் போலும் அவசரத்துக்கு உள்ளுக்கால இருந்து உருவி எடுத்துட்டு திரும்பி ஆட்ட. வேற என்ன கம்ஃபர்ட்னு சொல்லுவான்டாக்கா, ஃபோன் தான். என்ன எப்ப எடுத்தாலும் ஃபோன் இல்லாட்டி கம்ப்யூட்டர்லயே தான் ஏதாச்சும் ஒரு கேமை போட்டு விளாடுற அந்த மாதிரியே தான் போகிறது. அப்போ நான் உங்ககிட்ட வந்து இப்போ நீங்கள்
நீங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்க்கல வீட்லயே தான் எப்படியா போகல சரியா வீட்டுல தான் வெளியே போயிட்டு அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு வெயில்ல சீரியல் எழுதுக்கு எல்லாரும் வீட்டுல இருக்கலாம் தான் நிம்மதியா. நான் கிட்டத்தட்ட வெள்ள எழுமினதில் நைட் ஃபுல் மட்டும் எனக்கு வேலை இருக்குது. அந்த வேலை ஒரு செஞ்சாலும் ஆனாலும் உச்ச நேரம் பெட்லேயே தான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். பெட்டோட அவ்வளவு லவ் என்றீங்க நீங்க. பெட் தான் எனக்கு பெஸ்ட் லவ் என்று. ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்குது. இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பச்சை கலர் ஹூடி. அது வந்து என்ன ஃபுல் கம்ஃபர்ட் இது ட்ரெஸ்ஸே சொல்லலும் எங்க போறேன்டாலும் சில நேரம் கல்யாண வீட்டுகள் நான் போட்டு போயிட்டேன். அதான் இப்ப பார்த்தேன்டாக்கா அந்த பச்சை கலர்ல ஃபுல்லு இப்படி ஒயிட் கலரா இருக்கு. அப்பயும் போடுவேன். ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது எனக்கு ஒரு அதை வந்து திரும்பி வேற உடம்புக்கு அதே தான் கேட்குறீங்க. ட்ரெஸ்ஸை பத்தி பார்க்கவும் ஆயிட்டான். ஒரு ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு நான் போறேன்னாலும் எனக்கு எவ்வளவு பெருசா அழிக்காது. இதே பாருங்க ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டுருவேன். ஏன்னா ஃபுல் கம்ஃபர்டபுள் அதே தான் தொடர்ந்து ஒரு 3-4 நாள் சரி போடுவேன். ஓப்பனா பேசுறேன். தொடர்ந்து ஒரு 3-4 நாள் சரி போடுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் வேணாம் தொடர்ந்து போட்டுருவேன். ஆனா அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனா அவ்வளோ நான் கம்ஃபர்ட்ல இருந்தாலும் அதே நான் உடைச்சி மீண்டு வெளியே வரோன்னு சொல்றான் தெரியுமா. ஏண்டாக்கா எப்பயுமே நாங்க ஒரே ஃபோம்ல ஒரே மாதிரி நான் நடந்துட்டு போற டைம் அது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு வரப்போறது இல்லை. அது சொல்லி தான் நாங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி வெளியே வரேன்னு சொல்லிடுறோம். இப்போ வெள்ள எலிமினத்துல இருந்து ஃபோனையே நான் கிண்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகல. அந்த ஃபோன் கிண்டுற டைம்ல எங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்று செஞ்சு கொள்ளல. ஆனால் அதை நாங்கள் விட்டுட்டு இது ஃபோனை கிண்டோன்னு அது உள் மனசுலேருந்து வாரேன் இல்லை. அது ஒட்டோவா டெய்லி நாங்கள் செஞ்சு பழவின சுற்றி. அதுவும் இல்லாமல் ஃபோன் எடுக்க போகல அது எங்களால் நாங்கள் அதோட இருக்கணும்னு தான் அங்கால மார்க்கெட்டிங்லேருந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அங்கால அப்படியே போயிட்டு கொண்டிருக்கோம். அதனால எங்களுக்கு அது ஒரு புத்தகம் சொல்லல. அது நான் ஃபோனுக்குள்ளேயே தான் புழுந்திக்கிறோம். ரீசன் வந்து ஏன்னா நான் ஃபோனுக்குள்ளேயே தான் புழுந்திருக்கணும்னு தான் அந்த சிஸ்டமே இயங்குது. அப்படி இருக்க போகல அதை விட்டு நான் வெளியே வரணும்னு சொல்லி இல்லை. இந்த இடத்துல எனக்கு ஒன்று தோணுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயம், நாங்கள் ஃபோன்லேயே ஈக்கிறோம். அது ஒரு மார்க்கெட்டிங். ஏன் அந்த மார்க்கெட்டிங்ல நாங்கள் ஈக்கக்கூடாது. அதுதான் ப்ரொடக்டிவாக நாங்கள் மாறுறதுக்கு காரணம். இப்போ நாங்கள் அதுக்குள்ளேயே இருந்தால் அது கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஈக்கிறோம். அதை விட்டு வெளியே வந்தா அதுக்கு ஒரு பேர் சொல்லலாம் க்ரோத் ஜோன். க்ரோத் ஜோனில் தான் நாங்கள் இன்னொருத்தரை நீ ஃபோனுக்குள்ளேயே சாவுடான்னு செய்கிறதுக்கான வழியெல்லாம் அதுக்கு பிறகு தான் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களாம் இருந்தாலுமே ஃபோனுக்கு மூழ்கிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வீடியோ ப்ரொடக்டிவ் வைக்கிற ஒருத்தர் ஆனா இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிட்டு ப்ரொடக்டிவ் வைக்க முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லா பாரு, அப்பதான் உங்களுக்கு ப்ரொடக்டிவ் வைக்க முடியும். எடுத்த கடனே நீ உன்னோட கம்ஃபர்ட்ல இருந்து வெளியே வான்னு சொன்னா யாராலும் வேறாது. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீ இன்றைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு புக் கொண்டு வாசிக்கிறியா, அடுத்த நாளும் அது திருப்பி டிசிப்ளினா செய்ய பாரு. அப்படி செஞ்சாலே உங்களுக்கு ஒரு மாசத்துல நீங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு புக் கொண்டு வாசிச்சாலே அந்த ஒரு மாசத்துல நீங்க அந்த புக்கை முடிச்சிடுவீங்க உங்களுக்கே தெரியாம. புக் என்ன போறது எனக்கு ஒரு விஷயம் என்ன அதுதான் நான் சொன்னேன். இனிமே தான் நான் மாற போறேன். அது சொல்லிதான் இந்த வீடியோ. நாங்களா இந்த அதுவே லைப்ரரி மெம்பர்ஷிப் எடுத்து 2 புக்ஸ் எடுத்தேன். 2 புக் ஆளு ஒரு புக் எடுத்தேன். அதுவும் நான் எடுத்த வந்து ஹவ் டு இம்ப்ரூவ், அதுவும் ஒரு விதமான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் தான். அந்த புக் எடுத்து 2 பேரும் ஒரு டைப் புக் எடுத்தேன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி. எனக்கு தேவையான பிடிச்சதை நான் எடுத்தேன், அவனுக்கு பிடிச்சது. ரெண்டுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு புக் தான். 2 பேருமே எப்ப நான் புக் எடுத்தோமோ அந்த நாள் மட்டும் டர்ன் பண்ணி பார்த்தேன். எங்க எடுத்தேன்னா லைப்ரரி. இன்னொருக்கா திறந்து பார்த்தேன். எப்ப தெரியுமா புக்கை கொடுக்கணும் தாங்கடி கேட்டீங்க. நான் போய் சொல்லக்கூடாது, நான் ஒரு 5 பேஜஸ் கிட்ட வாசிச்சேன் அந்த பிரேக்ல. அதுக்கப்புறம் என்ன வாசிக்க கிடைக்கல. இதெல்லாம் என்னோட கம்ஃபர்ட் ஜோன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன் என்ன சொல்லு, புக் வாசிக்காது, உங்களோட என்ஜாய்மெண்ட்ல ஏறி. நான் புக் எடுக்க போறேன், என்ன மைண்டுக்கு என்ன வாரு, தூக்கம் வாசிட்டு என்ன செய்ய, அது மாதிரி ஒரு போன்ல ரீல்ஸ பாக்க. ஆனா ஜி நீ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ்ல பாக்குற பெனிஃபிட் விட்டு ஒரு புக்ல ஒரு நாளைக்கு ஒரு பேஜ்ல வாசிக்கிற பெனிஃபிட் கூட இப்படிதான் ப்ரோ. இப்ப வந்து நீங்க ரீல்ஸ் வந்து நல்லமில்லன்னு சொல்லிடலாம். அது ஒவ்வொருத்தர பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான். இப்ப உங்களுக்கு வேற ஃபீட்ல எனக்கு வரும் இல்ல, எனக்கு வேற ஃபீட்ல உங்களுக்கு வரும் இல்ல.
இது மல்டி பில்லியனியரா இருந்தாலும் இப்ப அவங்களும் இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணி கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சும்மா ஃபன்னா வருமா? இல்ல, அவங்களோட பிசினஸ் அதுண்டு. அவங்க மைண்ட் செட் தான் முக்கியம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அதுதான் வரும். இப்ப என்ன ஃபீட் வல கொஞ்சம் எடுத்து பார்த்தேன்டாக்கா வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் 18% இருக்கும். வித்தியாசம்டாக்கா என்ன ஒரு 50% வந்து சும்மா அந்த ஃபன் அந்த என்டர்டைன்மெண்ட்ல தான் இருக்கும். அதுக்கு மிச்சம் போனேன்டாக்கா எனது எடிட்டிங் அந்த மாதிரியான வீடியோஸ் வரும். உங்களுக்கு வரும் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எடிட்டிங் அதெல்லாம் வரும். அவங்களுக்கு ஒரு இந்த நேரத்துல எனக்கு ஒண்ணு வருது. நான் இந்த யூடியூப் சேனல் இருந்தாலும் 1560 இருந்தாலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மெயின் காரணம் சோஷியல் மீடியா. இன்ஸ்டாகிராம் நான் என்ன வரைக்கும் ஓப்பனா சொல்லணும், இன்ஸ்டாகிராம் பார்த்து எனக்கு பெருசா தெரியா. இப்போதான் கொஞ்ச நாள் அதெல்லாம் அதுல வந்து நான் மிச்சம் ஃபோக்கஸ் பண்றேன் யூடியூப், டிக்டாக். அப்போ இப்போ சோஷியல் மீடியா டிக்டாக்ல பார்த்து மோட்டிவேட் ஆகி இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் மாறு சோஷியல் மீடியா பார்க்க போக்கல. அந்த மோட்டிவேஷன் என்னத்தை நான் யூஸ் பண்ணணும் அவங்ககிட்ட நான் கேட்குறேன். நீங்க ஒரு டிக்டாக்ல ஒரு 10 நிமிஷம் மோட்டிவேஷன் பாக்குறீங்க, பார்த்துட்டு ஒரு வீடியோ நீங்க எடுத்து வச்சு வீடியோ எடிட் பண்றீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? அதுல இருந்து வந்த நாலேஜ் எடுத்து இதுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஒரு வீடியோ செய்வீங்க. ரெண்டாவது வீடியோ செய்ய போக நம்மளோட மைண்ட் செட் வீடியோ செய்வோம். மூணாவது வீடியோ செய்யணும் நினைக்க போகல. நீங்க என்ன நினைப்பீங்க? அதுதான் விஷயம். நிறைய பேர் மோட்டிவேஷனும் டிசிப்ளினுக்கும் வீக்கிற வித்தியாசம். வீடியோ செஞ்சு அந்த ஒரு வீடியோ சூப்பர் வேற லெவல் எழுதிக்கும். ரெண்டாவது வீடியோ நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் லேட் ஆகி செய்யும். மூணாவது வீடியோ இல்ல அது எப்படின்னாக்கா இது எனக்கு தெரிஞ்சுட்டு தானே இதுக்கு போக நான் செய்யணும் செய்வோம். அந்த மைண்ட் செட்டை விட்டு போட்டு நீங்க இதை நான் தொடர்ந்து செஞ்சு எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும், என்னோட கோலுக்கு நான் அப்படி சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு மைண்ட். அதாவது ஜிம்முக்கு போறேன்னு வீடியோ பாக்குறேன், போகணும்னு நினைக்கிறேன் மோட்டிவேட். அது டெய்லி போறதுதான் டிசிப்ளின். அதே வாக்குல தான் சுகம்ங்கிறது வந்து கம்ஃபர்ட் ஆகிய போக்கல பார்க்க போகல அதே சந்தோஷம். இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் தானே, இப்ப நிம்மதி ஆகிக்கிறேன் தானே இருக்கும். ஆனா அது போகத்தான் அடி நான் அந்த டைம்ல ஒரு 20 வயசுல அடி இதை செஞ்சுக்கிறேன் தானே, சும்மா இருந்தேன் தானே. இப்ப லாக்டவுன் முடிஞ்சு, லாக்டவுன்ல நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தோம், சும்மா ஃபோனை பார்த்து இதை கிண்டி கொண்டிருந்தோம். அதில் ப்ரொடக்டிவாக வீடியோ எடுத்து போட்டவங்க, கண்டென்ட் செஞ்சவங்க இப்போ ஹிட்ல இல்லையா? அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு கோல்னு செட் பண்ணி போகிறேன்டாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷுவலாக நீங்கள் உண்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது மேனிஃபெஸ்டிங்ல அது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாண்டாக்கா ஒரு விதத்தில் ஒரு விதமான நம்பிக்கையும் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க, நான் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச இடம், பிடிச்ச வீடு இல்லாட்டி பிடிச்ச ஒரு பொருளை திங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சா அது ஃபோட்டோ எடுத்து ஒட்டுங்க. அதை ஒட்ட போகல உங்களுக்கு பார்க்க போகல அது எடுக்கணும்னு மைண்ட் செட் வரும். அப்படி வர போகல நீங்கள் சும்மா இக்க போகலையும் அதை பார்த்தீங்களா, பார்க்க போகல அப்படி நான் அந்த இது கார் வந்து எடுக்கணும்னு இருந்தானே, அப்போ அதுக்கு நான் சும்மா எடுத்துக்கொண்டு இருந்தாலும் வேலை இல்லையே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து வரும். அந்த மைண்ட் செட் வந்து உங்களோட கம்ஃபர்ட்டை உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஆணியால் அடிக்கிற வாக்கில் லைட்டாக இப்படி தட்டுற வாக்கில் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி ஒன்று தரும். அதுதான் உங்களோட நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எலும்பி அடுத்த கட்டத்துக்கு போக இல்லாட்டி அதை அடிச்ச ஆணி வேலை எல்லாமே அது இன்னும் கொஞ்சம் உரமா அடிக்கிறேன்டா நீ எலும்பி அடுத்த வேலையை செய்யணும். ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அந்த கிணறுல ஒரு பாடி தண்ணி எடுத்தாலும் விளங்காது, ஒரு பாடி தண்ணி ஊத்தினாலும் விளங்காது. ஆனா அதுல எடுத்து பட்டிக்குது, ஊத்த பட்டிக்குது. அந்த பாலி எடுத்தவனுக்கு தான் அந்த பாலில இருக்கிற தண்ணி அருமை விளங்கும். அதே மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க ஒரு வேலையை டெய்லி செய்யறீங்க, அந்த கிணறுல இருந்து ஒரு பாடி தண்ணி எடுக்கிற மாதிரி தான் டெய்லி ஒரு வேலையை செய்யறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். எப்ப நீங்க அதை தொடர்ந்து அந்த பால்ல தண்ணி எடுக்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு வேலையை செய்யறீங்களோ, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதுக்கான எவ்வளவு சேர்த்து வச்ச தண்ணின்னு உங்களுக்கு கட்டாயம் விளங்கும். எடுத்த கடனே நீ இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துடுன்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா வா. இன்றைக்கு நீ வெள்ள 11 மணிக்கு எழும்புறியா, அடுத்த நாள் 10:30 எழும்ப பாரு. நைட் படுக்கிறது உனக்கு 4 மணி 5 மணிக்கு படுக்கிறியா, நைட்டுக்கு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு இல்லாட்டி 1 மணிக்கு படுக்க பாரு. அது 12 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, அதுக்கு போற படு. அப்போ உனக்கு ஒரு நாளில் ஒரு 5-10 நிமிஷம் உனக்காக ஒதுக்கு. எல்லாத்துக்கும் முதல் வந்து நோண்டு சொல்ல பழகணும். எல்லாத்துக்கும் சரி சரின்னு இருக்கிறத விட்டு நோடு சொல்ல பழகினாக்கா, இப்போ நீ உனக்கு படுத்து நிற்க போகல, போனுக்கு நீ வந்துக்கிறியா, இல்லை இது வானா எனக்கு வானா நான் எலும்பி வேலை செய்யணும்னு நோண்டி சொல்ல பழகினாக்கா அந்த லைஃப்ல நீ எங்கே நினைப்ப? அதை விட்டுட்டு அந்த சில விஷயத்துக்கு நான் நோன்னு சொல்லுவேன், தைரியம் நோன்னு சொல்லணும்.
சொல்லுவாங்க டெய்லி சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுக்கோ. நீங்க சொன்ன மாதிரி நீ ஒரு விஷயம் சொன்னீங்க, நீ ஒரு நாள் 11 மணிக்கு எழும்புறேன், அடுத்த நாள் 10:30 எழும்புறேன். இதே நீங்க அப்படி எழுப்பினீங்கன்னா சின்ன ஒரு புக் போன நோட் பண்ணுங்க, டிக் பண்ணுங்க. நீங்க எப்ப ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் நீங்க விட ஒரு போர்டு ஒன்றுல எழுதி கண்ணுக்கு முன்னுக்கு எழுதி அவங்கள அடிக்கடி பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. எப்ப நீங்க அதை பார்த்து டிக் பண்றீங்களோ இல்லாட்டி நீங்க டிக் பண்ணதை பாக்குறீங்களோ சின்ன சின்ன கோல்ஸ் பெரிய கோல்ஸா மாறும். அது பெரிய கோல்ஸ் நீங்க அச்சீவ் பண்ண ஐபரிங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா ஆகிக்கும். மெயினா பாருங்க, டிசிப்ளின் மெயின்டைன் பண்றவங்க முக்கால்வாசி பேர் வந்து பாடி ஃபிட்னஸ்ல நல்லா இருப்பான். ஜிம்முக்கு போறவங்களோட முக்கால்வாசி பேர் அவனோட டிசிப்ளின் இதை எடுத்து பார்த்தேன்டா, டேபிள் எடுத்து பார்த்தேன்டாக்கா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கும். அதுவே அந்த ஸ்போர்ட்ஸ் இல்லாம வேற ஏதாச்சும் ஒன்றில் இருக்கிறவங்களுக்கு தான், ஸ்போர்ட்ஸ் இல்லாத அந்த ஃபிட்னஸ் இல்லாத சைட்ல எல்லாம் சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டிசிப்ளின் ஒன்று இல்லை. அதனால ஸ்போர்ட்ஸ் ஒன்றையும் ஒரு லைஃப்ல எப்படி சார் இன்க்ளூட் பண்ணிக்கோ. அப்படி இன்க்ளூட் பண்ண போக்கெல்லாம் உனக்கு வந்து லைஃப்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும். ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்ல போகல அந்த கம்ஃபர்ட்டை நான் உடைச்சிட்டு தான் டெய்லி எழுமினோடனே ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடணும், ஒழுங்கான ட்ரெஸ் உடுத்தி அந்த பொடிக்கு ஏற்ற வாக்கில் கம்ஃபர்ட்ல இருக்கணும். அதுக்கேண்டு என்னோட லைஃப் இருக்கிற கம்ஃபர்ட்டையும் முட்டு கொடுக்க. அது இல்லாமல் என்னத்துக்கு நான் வாழ்றேன்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு, திண்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு. அது இல்லாமல் சும்மா வாழ்ந்து வேலை இல்லையே, சல்லியோனும் நான் நல்லா உழைக்கணும், நல்லா உழைச்சி நல்ல நிலைமைக்கு வரணும்னு ராவ பகல தின்னாம ஓடி ஆடி அங்கால உழைச்சி அதுக்கும் வேலை இல்லையே. அதுல ஒரு ப்ராஃபிட்டே இல்லை எங்களுக்கு. நான் செய்யற வேலையில ப்ராஃபிட் இல்லாம செய்யற மாதிரி தருது. எப்படின்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்றவங்க தான் லைஃப்ல வித்துவாங்க. நீங்க பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் பில்லியன் இன்ஃப்ளூயன்ஸா நீங்க பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் கொஞ்சம் யூடியூப்ல நினைப்பாங்களே, அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி தின்னாம தூங்காம சும்மா ஒர்க்னு மட்டும் விற்க மாட்டாங்க. ஒரு டைம் பீரியட் ஒர்க்கு போவாங்க, ஒரு டைம் பீரியட் நீங்க சொல்றீங்க ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போவாங்க. அப்படி போயிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. எப்ப நீங்க மணி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படி என்றா இது ரெண்டு எப்ப நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ, எப்போ உங்களுக்கு 50-50 விளங்குதோ அந்த நேரம் உங்க லைஃப் ஸ்மூத்தா கொண்டு. உனக்கு ஒரு டேபிள் உண்டு, ஒரு சார்ட் உண்டு வச்சுக்கோ. நான் இப்போ ஒரு உனக்கு ப்ரொடக்டிவா யூஸ் பண்றது, உங்களுக்கு நீங்களே ப்ரொடக்டிவா இருக்கொண்டு ஒரு நாளைக்கு நீ 10 hour 15 hour நினைக்கிறது எவ்வளோ, ஒரு 1/2 hour ஒரு தேவையான ஒரு எடிட்டிங் வீடியோ, அப்படி இல்லாட்டி உனக்கு பிடிச்சது அது குக்கிங்கா இருந்தா குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் உண்டு, அப்படி இல்லாட்டி டைலரிங் அதுல ஏதாச்சும் ஒரு வீடியோ உண்டு, உனக்கு பிடிச்சதுல விஷயத்துல ஏதாச்சும் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். கடைசியா கம்ஃபர்ட் ஜோன் எவ்வளவு நேரம் பேசினதானே, பேசினதுல உங்களுக்கு இப்ப கம்ஃபர்ட் ஜோன் தான் என்னன்னு தோணுது? வந்து எனக்கு பிடிச்ச வேலையை செய்வது, நாங்க ஈக்கிற ஜோன் ஈக்கிற இடத்துல கம்ஃபர்ட் ஆகிக்கிறது. பிடிச்ச வேலைன்னு வராது, சில நேரம் பிடிச்ச வேலை ரிஸ்கா இருந்தாண்டா ஆயிட்டான். எங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை நான் ரிஸ்க் எடுக்க நான் தயங்க மாட்டேன். கம்ஃபர்ட் அப்ப அந்த அது கம்ஃபர்ட் விட்டு வெளியே தானே வருது. கம்ஃபர்ட் விட்டு வெளியே வருதுன்றீங்க. இப்ப ஆயிட்டா அந்த பிடிச்ச விஷயத்துக்கு நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, மனசாலே தான் நினைச்சு பண்ணிப்பாங்க எனக்கு செய்யணும். நான் அதை தான் சொல்ல வரேன். கம்ஃபர்ட் என்றே வந்து நான் ஒரு விஷயத்துல கம்ஃபர்ட் ஆகிடுது, அதை தாண்டி போக மாட்டேன். சுகமா நிம்மதியா. இப்ப நான் சொல்றேனே, தின்றதோ தூங்குறதோ உடுக்கிறதோ எல்லாத்தையும் கம்ஃபர்ட்டை பத்தி பேசுறேன். அந்த கம்ஃபர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஒன்று, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இருக்கு. அந்த கம்ஃபர்ட்டை நாங்க எப்ப மீற போறோமோ அப்பதான் எங்க லைஃபுக்கு எஃபெக்ட் ஆகுமே தவிர, எப்ப நாங்க அது ஒரு மெயின்டைன் பண்றோமோ அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் வரப்போகுது. கம்ஃபர்ட் லைஃபுக்கு தேவைதான், ஆனா கம்ஃபர்ட் ஓவர்டுவா எதா இது. இப்ப நான் சொன்னது பழமொழிமா, எதா இருந்தாலும் கம்ஃபர்ட் என்று மட்டுமே, எதா இருந்தாலும் லிமிட்டோட அளவா வச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் அன்கம்ஃபர்டபிள் அதை கம்ஃபர்ட்டை மாத்த பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம், சரியான விஷயம். அது உன்னோட அன்கம்ஃபர்டபிள கம்ஃபர்டபிளா மாத்தினாக்கா உன்னோட லைஃப்ல இருக்கிற இதா எல்லாமே சரியா வரும். இந்த லாஸ்டா ஒரு கன்க்ளூஷன்டாக்கா, கம்ஃபர்ட் ஜோன் சொல்றேன் வந்து ஒரு மனுஷனுக்கு மெயினா தேவையான ஒன்று தான். அது இல்லாமலும் ஒரு மனுஷன் இயலாது. அதுவும் ஓணும், ஆனாக்கா அது மட்டும்தான் ஓணும் இல்லை. அதனால உனக்கு தேவையானதை நீ தான் எடுத்துக்கொள்ளணும். அது நல்லதோ கெட்டதோ, இஷ்டமோ கஷ்டமோ, உனக்கு தேவையானது உனக்கு பிடிச்சிருந்தாக்கா நீ இறங்கி வேலை செய்யத்தான் முடியும். ஆனா என்ன எடுத்த கடன் உள்ளுக்கு இறங்குன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு போனேன்டாக்கா லேசா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் 1/2 hour கிட்ட உனக்கு வேண்டிய டைம், உங்களால முடிஞ்ச டைமை நீ ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு 3 மாசத்துல உனக்கு அதுல இம்ப்ரூவ்மெண்ட் உனக்கு விளங்கும்.
அதுக்கு பிறகு அடி நானடா செஞ்சேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து உனக்கு அன்கம்ஃபர்டபுள் இல்லாதவன்ட கம்ஃபர்ட்டா மாத்த போக்கல ஃபர்ஸ்ட் நீ இருந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து உனக்கு இன்னும் எதிரி வாக்கில் இருக்கும். ஸோ இதோட வீடியோ முடிச்சு கொள்றேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன சரி நான் பேசுறேன் சரியோ பிள்ளையோ அது எங்களுக்குள்ள, அது உங்களுக்கு என்ன சரி எஃபெக்ட் ஆகி அதில் ஏதாச்சும் நல்லதோ கெட்டதோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே வாக்கில் அப்துல்லா நாசிர் சேனல் போயிட்டு பாருங்க. இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். இன்னொரு வீக் இனிமே வார இதெல்லாம் வந்து தமிழ்ல இருக்கும். ஃபுல் ஃபன்னா தைக்கும் எல்லாம் ஃபுல் ஓபன் டாக். நாங்க ஸோ அதையும் பார்க்கலும். அது என்ன கண்டென்ட்டாக்கா லோ பட்ஜெட்ல எங்களுக்கு எவ்வளோ ட்ரிப் போவேலும் எங்க போவேலும் சுற்றி பார்க்கலும் அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ். சிம்பிளா சொல்ல வேண்டாம், லைஃப் ஆஃப் டீனேஜர். ஒரு டீனேஜர்ட லைஃப் எப்படி இருக்க போகுது, ஒரு ரியாலிட்டி. உண்மையா சொல்ற நிறைய பேர் வந்து ரியாலிட்டியா மறைச்சு செய்யறாங்க. அவங்கள வந்து கோர்ஸ் வந்து லைஃப் ஆஃப் டீனேஜர், ஏன்னா மிடில் கிளாஸ்